தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் 21வது நூற்றாண்டில் பள்ளிக் கல்வி என்ற தலைப்பிலான மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றினார். படிப்பதற்கு கற்பது, கற்பதற்கு படிப்பது என்ற வளர்ச்சிக்கான பயணம் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திட்டத்தின் மூலம் முழுமை பெறும் என்று பிரதமர் கூறினார். 3வது கிரேட் முடிக்கும் எந்த ஒரு குழந்தையும் ஒரு நிமிடத்தில் 30 முதல் 35 வார்த்தைகளை எளிதாக படிக்கும் தகுதியை பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுடன் தொடர்புடையதாக கல்வி அமையும் போது மாணவரின் வாழ்வில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும், அதன் மூலம் ஒட்டுமொத்த சமூகத்தில் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று பிரதமர் கூறினார். தாம் குஜராத் முதல்வராக இருந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முன்முயற்சி பற்றி அவர் குறிப்பிட்டார். கிராமத்தில் உள்ள மிகவும் பழைய மரத்தின் பெயரை அறிந்து சொல்லும்படி அனைத்து பள்ளிக்கூடங்களின் மாணவர்களும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். பிறகு அந்த மரம் பற்றியும் அவர்களுடைய கிராமம் பற்றியும் ஒரு கட்டுரை எழுதும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இது மிகவும் வெற்றிகரமானதாக அமைந்தது. மாணவர்கள் சுற்றுச்சூழலை பற்றி அறிந்து கொண்டனர் என்பதுடன் தங்கள் கிராமத்தை பற்றி நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டனர் என்று பிரதமர் கூறினார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், ஆர்வத்தை ஏற்படுத்தும் இடங்கள், பண்ணைகள், தொழிற்சாலைகள் போன்ற இடங்களுக்கு மாணவர்களை கல்வி சுற்றுலாவாக அழைத்துச் செல்லப்பட வேண்டும். அவைதான் நடைமுறை அறிவை வழங்குவதாக இருக்கும் என்று அவர் கூறினார். இப்போது எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கல்வி சுற்றுலா நடத்தப்படுவதில்லை என்று கூறிய அவர், அதனால் பல மாணவர்களுக்கு நடைமுறை அறிவு கிடைப்பதில்லை என்றும் குறிப்பிட்டார். தொழில் நிலையங்களுக்கு மாணவர்களை சுற்றுலா அழைத்துச் செல்லும் போது அங்கு தொழில்திறன் பெற்றவர்களை மாணவர்கள் பார்க்கும் பொழுதும் உணர்வு பூர்வமான இணைப்பு ஏற்படும். தொழில் திறன்களை மாணவர்கள் புரிந்து கொண்டு அவர்களை மதிப்பார்கள் என்று அவர் கூறினார். தானும் வேலைக்கு செல்லும் ஆர்வத்தை பெறுவார்கள். எனவே பாடத்திட்டத்தை குறைத்துக் கொண்டு அடிப்படை அம்சங்கள் மீது கவனம் செலுத்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார்.